புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீடு விற்கும் பொழுது, இல்லை நகை அடமானம் வைக்கும் பொழுது, இல்லை இது மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எக்ஸ்பிளைன் பண்ணணும். நேராக போயிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுவேன்னு அம்மாட்ட கேட்கக்கூடாது. ஏன் லவ் பண்ணுறீங்க, எத்தனை இது என்ன நடந்துச்சு, ஏன் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் சொல்லணும். பொறுமையாக உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது நமது வாதம், புரிஞ்சுக்குங்க, ஆர்கியூமெண்ட்டுன்னு பேர். ஆர்கியூமெண்ட் நல்லது. நம்ம இருக்கிற அந்த நல்ல காரணங்களை, நம்மிடம் உள்ள நியாயமான காரணங்களை திரும்ப திரும்ப பேசும் பொழுது நமக்கு சாதகமாக இந்த உலகத்தில் எல்லாமே மாறும் என்பதை புரிந்து கொள்ளாமல் முடிவுகளை மட்டுமே சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, கூட இருக்கிறவங்க சூன்ய கிளவியாக மாறிடுவாங்க. 10 வருஷம் வச்சு செய்வாங்க. கடைசியாக நீங்கள் இதுதானா, சாரிங்க, தப்பாக எடுத்துகிட்டு 10 வருஷம் உங்களை போட்டு நாசம் பண்ணிட்டேம்பாங்க. 10 வருஷம் வேஸ்ட்டாக போச்சா, செய்கூலி சேதாரம் ஆயிடுச்சா? எனவே தேவதையா சூன்ய கிளவியா அப்படின்னா என்னன்னா, நாம் எடுத்த முடிவுகளை நாம் செய்யும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நாம் கவலைப்படுவதே இல்லை. மற்றவர்கள் எடுக்கும் முடிவை நாம் செய்துவிட்டால் அதில் சின்ன சிக்கல் வந்தாலும் குறை சொல்கிறோம், நம்ம அப்படியே கடுப்பாயிடுறோம். இப்போ ஒருத்தர் வந்து அடிக்கிறார், நகம் லேசாக உடஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க? இந்த நகம் உடைந்த வலியை விட அவன் அடிச்சிட்டான், ஏண்டா என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இந்த கோபம் அதனால பாதிப்பு ஜாஸ்திங்க. நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் மரத்தில் டமால்னு இடிச்சிருவோம். பைக் 20,000 செலவு, விரலே துண்டாயிரும். அப்போ நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டேன், போயிட்டு இருந்தேன் ஸ்கிட் ஆயிடுச்சு இடிச்சுட்டா அப்படின்னு. நாம் இடிச்சுக்கிட்டா, புரிஞ்சுக்குங்க, சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சக்கலியான்னு கேட்குற மாதிரி, மற்றவர்களால் நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணுறாங்க. இதே நாம கீழே விழுந்துட்டா, ஒரு குழந்தை, நீங்கள் வேணா சிசிடிவி கேமரா வச்சு பாருங்க, அதுவே கீழே விழுந்துடும், சுற்றி பார்க்கும், யாரும் இருக்க மாட்டோம், அழுகாதுங்க, எந்திரிச்சு தொடச்சிட்டு போயிட்டே இருக்குங்க. இதே நீங்கள் கீழே லேசாக விட்டுருக்கு பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு அரை மணி நேரம் கலந்துடும். தங்க விஷயம் தேவதையா சூன்ய கிளவியா அப்படின்னு என்னன்னா, நாம் எடுத்த முடிவுகளுக்கு நாம் ஆக்ஷன் செய்யும் பொழுது, ஒரு செயல் செய்யும் பொழுது நாம் அதில் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். பிறர் எடுத்த முடிவில் பிரச்சனையே இல்லாட்டி கூட நமக்கு அது பிடிக்காதனால அதை பிரச்சனையாக பார்த்து குழப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். இது வராமல் இருக்கணும்னா கூட இருக்கவங்க நாம் என்ன பண்ணணும், ஏன் அந்த முடிவை எடுத்தோங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இது போன்ற சிக்கல்கள், உறவுகளில் உள்ள சிக்கல்கள், சண்டைகள், முரண்பாடுகளை நாம் தவிர்க்க முடியும். எனவே கூற்றுக்கொள்ளுங்க எல்லாத்தையும் தேவதையாக வைத்துக் கொள்ளுங்கள், சூன்ய கிளவியாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி மாறிவிட்டால் எதனால் என்று யோசித்து அந்த விஷயத்தை பேசி மீண்டும் அவர்களை தேவதையாக மாற்றுங்கள். அப்பொழுது உறவுகளில் எந்த சிக்கலும் வராது.